Filter coffee is okay, ma'am. என்ன வீடு, என்ன லைஃப் ஸ்டைல். காசு இருந்தா என்ன வேணா பண்ணலாம். காவல் ஆய்வாளரை சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பியோடிய காவலர் மல்லேஸ்வரம் காவல் நிலையத்தில் அரசியல். மல்லேஸ்வரத்தில் காவலர் ஒருவர் தன்னுடன் பணியாற்றும் காவல் ஆய்வாளரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மல்லேஸ்வரத்தில் காவல் ஆய்வாளராக பணியாற்றி வந்த பாபு தாமஸ் என்பவரை அதே காவல் நிலையத்தில் சிறப்பு காவலராக பணியாற்றி வந்த காவலர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டுள்ளார். இதில் பாபு தாமஸ் ரத்த வெள்ளத்தில் கீழே சரிந்து விழுந்த நிலையில் அங்கிருந்த சக காவலர்களான சந்திரகுமார், ராமமூர்த்தி ஆகியோரையும் சுட்டுவிட்டு அந்த காவலர் துப்பாக்கியுடன் தப்பியோடியிருக்கிறார். இந்த சம்பவத்தில் காவல் ஆய்வாளர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மற்ற 2 காவலர்களும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொடூர சம்பவத்தை அரங்கேற்றிய காவலரை மல்லேஸ்வரம், சதாசிவம் நகர், இலங்கா, கருப்புரா உள்ளிட்ட பகுதிகளில் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகிறார்கள். இதற்கிடையே துப்பாக்கிச்சூடு நடத்திய காவலர் சமீப நாட்களாகவே மன அழுத்தத்தில் இருந்து வந்ததும் அதற்காக அவர் சிகிச்சை பெற்று வந்தார். மேம், உரிய சிகிச்சை முடிவடையும் வரை அவர் hand ground coffee. What an arrow. தப்பியோடிய காவலர் மன அழுத்தத்தில் இருப்பதாலும் அவர் கையில் துப்பாக்கியும் இருப்பதால் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காவல் ஆய்வாளர் பாபு தாமஸ் எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்ற காரணம் வெளிவராத நிலையில் இது வேறு யாருக்கேனும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய காவலர் ஒருவரே இத்தகைய செயலில் ஈடுபட்டுள்ளது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தையும் மிகுந்த பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே அவன் இருக்கிற இடத்த கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாது. சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ள காட்சிகளை அடிப்படையாக கொண்டு காவலரை You're never gonna catch him. முடுக்கிவிடப்பட்டுள்ளது. மேடம், காஃபி ரெடியா? ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தன்னோட சுப்பீரியரை சுட்டு கொண்டான். அவனை பிடிக்கணும், அரெஸ்ட் பண்ணணும். எல்லாரும் அதான் சொல்றாங்க. ஆனா அவன் ஏன் அப்படி பண்ணா அதை யாரும் கேட்க மாட்டாங்க. என்ன காஃபி மேம், சூப்பர். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? எதுக்காக அவன் அப்படி பண்ணா? ஃப்ரஸ்ட்ரேஷன் மேம், ஃப்ரஸ்ட்ரேஷன். ஒரு சாதாரண போலீஸ்காரன் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? என்னெல்லாம் அனுபவிக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும், ப்ரொடெக்ட் தி குட், பனிஷ் தி பேட். இப்படி என்னெல்லாம் கனவோட வேலைக்கு சேரணும். ஆனா this is the reality. ராத்திரி பகல்னு பார்க்காம டெட் பாடிக்கு கூட காவல் இருக்கணும். நாய் மாதிரி துரத்தி அக்யூஸ்ட பிடிச்சா ஒரு ஃபோன் காலில் சீனியர் ஆஃபீஸர் சொல்லுவார், அவனை விட்டுட்டு நான் சொல்றதை மட்டும் செய். ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட நிம்மதியாக சாப்பிட முடியாது. அது பத்தாதுன்னு ரவுண்ட்ஸ் வேற வந்து நீ திங்கிறதுக்கு தான் வேலைக்கு வந்தியான்னு வேற கேட்பாங்க. சீனியர் ஃபோன் பண்ணி எப்போவும் டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான்.
சரியா தூங்க முடியல, சாப்பிட முடியல, நிம்மதியா ஒண்ணுக்கு போக முடியல. உட்காருங்க மேம். எவ்வளோ நேரம் நிற்க போறீங்க? ப்ளீஸ் சிட். இப்படி எங்களை கஷ்டப்படுத்திட்டு எங்க சுப்பீரியர்ஸ் உங்க ஹஸ்பண்ட் மாதிரி பணக்காரங்களை யூஸ் பண்ணி லைஃப்பை என்ஜாய் பண்ணுவாங்க, எங்க மேல ப்ரெஷர் போடுவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணணும்? யாரா இருந்தாலும் ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் போலீஸ் ஆஃபீஸரை விட ஸ்மார்ட் ஆகணும்னு நினைச்சா ஐ வில் ரியாக்ட். என்ன மேம், பயந்துட்டீங்களா? ஓ, என்ன போய் இந்த போலீஸ்காரன் நினைச்சிட்டீங்களோ? சூப்பர். தற்போது மல்லேஸ்வரம் காவல் நிலையத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்திய காவல் இந்த பாருங்க, புகைப்படம் அந்த போலீஸ்காரன். அவரின் பெயர் சிவகுமார் என்று, வயது 38 என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த ஆங்கிள்லயாவது என்ன மாதிரி இருக்கானா? அவரை பற்றிய தகவல் கிடைத்தாலும் உடனடியாக காவல்துறையிடம் தெரிவிக்கும். என்ன போய் அந்த லூஸ் மாதிரி நினைச்சிட்டீங்களே? நிஜமா என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா என்ன? என் ஃப்ரஸ்ட்ரேஷன் பற்றி சொன்னதெல்லாம் சரி, but I can tell you that you too are frustrated. Helplessness உங்க முகத்தில் தெரியுது. I understand. 20 வயசு பொண்ணு 60 வயசு ஆளோட கல்யாணம் பண்ணா ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? That too for someone as beautiful as you. சண்முகம், நான் உனக்கு கொடுத்த பணத்துக்காகவோ ஏறின வட்டிக்காகவும் பொண்ணை கேட்கல. I'm proposing like a gentleman. நீங்கள் அந்த ஆளை எவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணாலும் for them you're just an acquisition, a toy, a trophy that they've won. நீ எவ்வளோ வேணாலும் எடுத்துக்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே இதை வின் பண்ணோம். உங்கள் அப்பா எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை விட இதில் அதிகமாகவே இருக்கு. ஸோ யூ கேன் டேக் இட், யூ கேன் என்ஜாய் இட் அண்ட் யூ ஆர் ஃப்ரீ நவ். இட்ஸ் ஆல் யுவர்ஸ். பி ஹாப்பி. I don't want your life to be spoiled by a 60-year-old man. Just leave.